தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி உள்ளது. ஏனென்றால் சிறப்புமிக்க மாதங்களில் தை மாதத்தை சொல்லலாம். இந்த தை மாதமானது ஜனவரி 15, 2024 ஆம் ஆண்டு திங்கள்கிழமை பிறக்கின்றது. நவகிரகங்களில் முக்கிய கிரகமான சூரிய பகவான் இதுவரை தெற்கு திசையினை நோக்கி பயணித்த நிலையில் தை மாதத்தில் இருந்து வடக்கு திசையை நோக்கி இடப்பெயர்ச்சியினை செய்யவுள்ளார். இந்த சூரியனின் ராசி மாற்றத்தால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் யார் என பார்ப்போம் வாங்க. மேஷம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனால் பணியில் உயர்வு கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் 10இல் உச்சம் பெற உள்ளதால் வீடு நிலம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். சிலருக்கு வெளிநாடு யோகம் வரும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ரிஷபம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனால் பெற்றோர்களின் ஆசி கிடைக்கும். பூர்வீக சொத்து வரும். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். குல தெய்வக் கோவிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். மிதுனம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனால் நெருப்பு சார்ந்த செயல்களில் கவனம் தேவை. பயணம் செல்லும் பொது கவனம் வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. கடகம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனால் தொழிலில் வருமானம் அதிகமாகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். திருமண யோகம் உண்டு. வேலை சார்ந்து வெளியூர் செல்லும் நிலை வரும். சுப செலவு அதிகரிக்கும். சிம்மம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனால் வேலையில் உயர் அதிகாரிகளால் தொல்லை ஏற்படும். பிள்ளைகளால் நன்மைகள் உண்டு. வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கன்னி, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனால் சுற்றுலா போல் வெளியூர் செல்லும் வாய்ப்பு வரும். தொழில் மற்றும் வேலை சார்ந்து வெளியூர் செல்வது லாபம் தரும். வீடு மாறும் நிலை உண்டாகும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் வரும். துலாம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனால் வீடு வாங்கும் எண்ணம் வரும். சிலருக்கு வாங்கும் வாய்ப்பு வரும். சகோதரர்களின் உடல் ஆரோக்கியம் கெடும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. தொழில் வியாபாரம் மூலம் பண வருமானம் அதிகரிக்கும். வங்கி நிதிநிலை உயரும். விருச்சிகம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனால் தொழில் சார்ந்து அடிக்கடி வெளியூர் செல்லும் நிலை வரும். ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம் வரும். வீடு நிலம் சார்ந்த பணவரவு உண்டாகும். எதிர்பார்த்த தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல் வரும். பெண்களுக்கு பொன் நகைகள் வாங்கும் எண்ணம் வரும். தனுசு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனால் பணவரவு அதிகரிக்கும். அதிகாரமாக பேசுவதையும் கோபமாக பேசுவதையும் தவிர்க்கவும். வருமானம் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ப ஆடம்பர செலவு அதிகரிக்கும். பேசிய காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். மகரம், ஜென்ம ராசியில் இருக்கும் சூரியனால் உயர் அதிகாரிகளால் தொல்லை ஏற்படும். பெற்றோர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும். புதிய வீடு நிலம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். பணி சார்ந்த வெளியூர் பயணம் வரும். நினைத்த காரியம் நடக்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். சுபவிரய செலவு அதிகரிக்கும். கும்பம், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனால் வேலை சார்ந்து வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் வரும். எடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆன்மீக பயணத்திற்காக செய்யும் செலவுகள் அதிகரிக்கும். மீனம், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கோபமான பேச்சுக்களை தவிர்க்கவும். பண வருமானம் அதிகரிக்கும். தொழில் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. செய்யும் முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும்.